ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 லைனிங் ப்ளவுஸு தைக்கணும். ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து அதை தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 லைனிங் ப்ளவுஸும் அர்ஜென்ட் ப்ளவுஸு. அதே மாதிரி இன்றைக்கி 2 சுடிதார் மெட்டீரியலும் தைக்கணும். ஸோ இந்த 2 லைனிங் ப்ளவுஸையும் தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து சுடிதார் வந்து கட் பண்ணேன் அன்றைக்கி. பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து டெய்லர் ஆனேன் அப்படின்றத அந்த ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நான் வந்து அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. காலையில் போயிட்டு ஈவினிங் அதாவது சின்ன சின்ன பிள்ளைக இருந்தது. அதனால் வந்து போயிட்டு வந்து வீட்டையும் பார்த்துட்டு ஆஃபீஸும் போகிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ டெய்லரிங் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஏன் வந்து இதில் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை காட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 6 months கோர்ஸு. அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லித்தந்தாங்க, நல்லா சொல்லித்தந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதே எனக்கு தெரிய வந்தது. ஸோ நான் வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, சுடிதாரு எல்லாமே வந்து நான் அந்த இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் நான் வந்து தைச்சி ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஒவ்வொரு மிஸ்டேக் வரும். அதெல்லாம் ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸில் அந்த தப்பு வராமல் நான் வந்து அதை வந்து சரி பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து நான் தைக்கிறத பார்த்து வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ப்ளவுஸு. ஆனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அவங்களுக்கு வரும். அவங்க வந்து அந்த மிஸ்டேக் ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தப்பு பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை கரெக்டாக அதில் தப்பு வர்றதை ஏன் வருது, எதுக்கு வருதுன்றத சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸில் நம்ம வந்து கரெக்டாக அவங்க கட் பண்ணி அவங்களுக்கு தைச்சி தரணும். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் நான் வந்து ப்ளவுஸில் சரியாகவே எனக்கு வரவே இல்லை. ப்ளவுஸு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். ஸோ கஸ்டமர் அடுத்து வரமாட்டாங்க. இப்படி வந்து நான் நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். எனக்கே ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய வந்து வாங்கி மெட்டீரியல் வாங்கி நானே தச்சு எனக்கே நான் வந்து அதை ஏன் தப்பு வருது, எதுக்கு தப்பு வருது, எதனால் தப்பு வருது அப்படின்றத நான் வந்து தேடி அப்புறம் வந்து எனக்கு செட் ஆகி கரெக்டாகி அப்புறம் ஒரு 2-3 கஸ்டமருக்கு கொஞ்சம் சரியாக வந்து ஓகே இது நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சிட்டு உடனே ஐயோ ப்ளவுஸே சரியாகவே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியை வந்து கைவிட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு பண்ண தான் அதில் எது சரி, என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சரியாக நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸுன்னு வரும் ப்ளவுஸில், சுடிதாரில் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முயற்சியை வந்து கைவிட்டுறக்கூடாது, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ நாள் பட ஒவ்வொரு கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸு வந்து நல்ல அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டெய்லர் ஷாப் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடை எடுத்து வாடகைக்கு எடுத்து, ஸோ அந்த கடையில் மளிகை ஜாமானும் போட்டுட்டு இந்த டெய்லரிங் மிஷினும் ஒன்று. அப்போ வந்து சாதா ப்ளவுஸ் சாதா மிஷின் வச்சுருந்தேன். அதை வச்சு தான் ப்ளவுஸை வந்து தைச்சி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வர என்ன பண்ணேன்னா சாதாரண மிஷினில் வந்து என்னால் தைக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோன் வாங்கி ஒரு பவர் மிஷின் வாங்கினேன். பவர் மிஷின் வாங்கி அதில் தைக்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறமா வந்து கஸ்டமரும் வர ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ப்ளவுஸு செட் ஆச்சு. கொஞ்சம் நான் வந்து டெய்லரிங்கில் இன்னுமே இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னுடைய டெய்லரிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டோடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். மிஸ்டேக் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. எனக்குமே மிஸ்டேக் வரும், நிறைய மிஸ்டேக் வரும். அதை வந்து நமக்கு அடுத்த ப்ளவுஸில் வந்து சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர இந்த முயற்சியை கைவிட்டுறக்கூடாது. ஸோ வந்து அதாவது பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதை மாதிரி தான் எனக்கு வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தனால இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டெய்லர் ஷாப் வந்து நடத்திட்டுருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எனக்கும் வேலையும் கொஞ்சம் வேலை கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதனால் இந்த டெய்லரிங் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில். ஆனால் இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து நேர்மையாக கரெக்டாக நடந்துக்கிட்டோம். அதாவது நம்ம ப்ளவுஸை வந்து ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு எப்படி தைச்சா ஃபிட் ஆகும் அப்படின்றத நல்லா யோசித்து அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்மக்கிட்ட தான் வருவாங்க. நம்ம எங்கே போனாலுமே தேடி வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ இப்போ ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டக்குன்னு போட்டு கட் பண்ணிடாமல் அதை வந்து பார்த்து ப்ளவுஸ் அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்குது, எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.